தினமும் உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தினருக்கு சாப்பாடு போடுறது அல்லது எப்படி சொல்றது சாப்பிடுறதுக்கு முன்னாடி காக்கைக்கு ஒரு கைசோறு வைக்கிறது இதெல்லாம் வெறும் ஒரு சாதாரண இரக்க உணர்வா? நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா இது பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு மாபெரும் தத்துவமா இருந்தா எப்படி இருக்கும்? என்றுமே காலாவதியாகாத ஒரு பழைய நூலை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது நாம எந்த கோணத்திலிருந்து அதை அணுகுறோம் அப்படிங்கறத பொறுத்ததுதான். கண்டிப்பா பார்வை மாறும்போது அர்த்தமும் மாறிடும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. தொடர்ந்து புதிய விஷயங்களை கத்துக்க துடிக்கிற உங்களுக்காகவே பல கோணங்கள்ல சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். திருக்குறளை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் நீங்க அதை தொட்டிருக்கவே மாட்டீங்க. அதுவும் சாத்தியம்தான். எப்படியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம திருக்குறளோட 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையையும் சனாதன தர்மத்தோட அடிப்படைகளையும் ஒப்பிட்டு எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கட்டுரையை தான் இந்த ஆழமான அலசல்ல ஆராய போறோம். அதாவது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான ஒற்றுமைகள் என்ன, கட்டுரையாளர் என்னென்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். இந்த கட்டுரையில மதம் அல்லது தத்துவம் சார்ந்த ரொம்ப தீவிரமான விவாதங்கள் இருக்கு. ஆனா நாம இங்க எந்த பக்கமும் சாய போறதில்ல. ஆமா, எந்த ஒரு சித்தாந்தத்தையும் நாம இங்க ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்ல. அதேதான். கட்டுரையாளர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் காட்டுற சான்றுகள் என்ன அப்படிங்கறத மட்டுமே ஒரு நடுநிலையான பார்வையாளரா இருந்து நாம பார்க்க போறோம். சரி, இத விரிவாக அலசுவோம். இந்த ஒட்டுமொத்த கட்டுரையின் அடித்தளமா நீங்க எதை பாக்குறீங்க? இந்த கட்டுரையின் மைய கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆசிரம தர்மம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த கட்டுரைக்கான ஒரு பெரிய திறவுகோள். ஓ, ஆசிரம தர்மமா? நேயர்களுக்காக அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. சனாதன தர்மம் மனிதனோட வாழ்க்கையை 4 முக்கிய நிலைகளா பிரிக்குது. அதாவது பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். கொஞ்சம் பொறுங்க, இந்த 4 நிலைகளுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்? சொல்றேன். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒருத்தர் கல்வி கற்கும் மாணவர் பருவம். கிருஹஸ்தம் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனா ஒரு இல்லறத்துல வாழும் பருவம். சரி, அப்போ வானப்பிரஸ்தம்? வானப்பிரஸ்தம் என்பது சமூகம் மற்றும் குடும்ப கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு மெல்ல மெல்ல ஆசைகளை துறந்து காட்டை நோக்கி நகரும் ஒரு பருவம். ஓஹோ. கிருஹஸ்தம் சொல்லப்படுற இல்லறம் தான் மத்த 3 நிலைகளுக்கும் ஒரு அச்சாணியா ஆணி வேரா விளங்குது அப்படிங்கிறது தான் கட்டுரையாளர் முன்வைக்கும் மிக முக்கியமான வாதம். ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய வானலாவிய கட்டிடம்னு வச்சுக்குவோம். சரி, சொல்லுங்க. நாம எப்போதுமே அந்த பெரிய கட்டடத்தோட உச்சில இருக்கிற அந்த பெண்ட் ஹவுஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அதையே அண்ணாந்து பார்ப்போம். அந்த பெண்ட் ஹவுஸ் தான் சந்நியாசம்னு வச்சுக்கலாம். ஆஹா, அருமையான ஒரு ஒப்பீடு. ஆனா அந்த ஒட்டுமொத்த கட்டிடத்தையும் அத்தனை மாடிகளையும் தாங்கி பிடிப்பது பூமிக்கு அடியில இருக்கிற அந்த அஸ்திவாரம் தான். அது இருட்டிலும் மண்ணிலும் புதைஞ்சு கிடந்தாலும் வெளியே தெரியாவிட்டாலும் அந்த அடித்தளம்தான் மொத்த அனைத்தையும் சுமக்கிறது இல்லையா? இல்லறம் என்பதும் அதுபோலத்தான் அப்படின்னு கட்டுரையாளர் சொல்றாரு. அப்படித்தானே? 100க்கு 100 உண்மை. அந்த அடித்தளம் கொஞ்சம் ஆட்டம் கண்டாலும் ஒட்டுமொத்த மாடிகளும் சரிந்து விடும் இல்லையா? இந்த இடத்துலதான் கட்டுரையாளர் திருக்குறளோட 41வது பாடல ஒரு மிகச்சிறந்த சான்றா காட்டுறார். ஓ, எந்த குறள் அது? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வள்ளுவர் கூறும் இந்த இயல்புடைய மூவர் அப்படிங்கிற கருத்தை சனாதன தர்மத்தோட ஆசிரம தத்துவங்களோடு கட்டுரையாளர் எப்படி ஆழமா பொருத்துறார் அப்படிங்கிறது தான். அதாவது பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி ஆகிய அந்த மத்த 3 வரையும் தான் வள்ளுவர் இங்கே குறிப்பிடுறார் அப்படிங்கிறாரா? ஆமா, அதேதான். மகாபாரதத்தின் சாந்தி பர்வத்துல இத விளக்குற ஒரு அற்புதமான ஸ்லோகம் வருது. எப்படி ஓடைகளும் ஆறுகளும் இறுதியாக கடலை சென்றடைந்து அங்கே தஞ்சம் புகுகின்றனவோ அதே போல மத்த 3 ஆசிரமங்களைச் சேர்ந்தவர்களும் தங்களோட வாழ்வாதாரத்திற்காக இல்லறத்தானையே சார்ந்து நிற்கிறார்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. அடடா, ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இது. ஆமா, இத மனுஸ்மிருதியும் ஆமோதிக்கிறது. மத்த 3 தினமும் உணவும் அவங்க தேடும் ஞானமும் ஒரு இல்லறத்தானால் தான் வழங்கப்படுகிறது அப்படிங்கறதால இந்த 4 நிலைகளிலும் இல்லறமே தலை சிறந்தது. அதாவது ஜேஷ்ட ஆசிரமம் அப்படின்னு மனுஸ்மிருதி கூறுது. ஓ, ஜேஷ்ட ஆசிரமம்னா தலை சிறந்ததுன்னு அர்த்தமா? ஆமா, வள்ளுவர் கூறும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த ஜேஷ்ட ஆசிரமம் அப்படிங்கிற கருத்தோட நேரடி தமிழ் வடிவம் தான் அப்படின்னு கட்டுரையாளர் ரொம்ப பலமா நிறுவுறார்.
சரி, அப்படியென்றால் அடித்தளமா இருக்கிற இந்த இல்லறத்தானின் அன்றாட கடமைகள் தான் என்ன? அவன் ஏதோ வெறும் அஸ்திவாரமா சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. இந்த ஆதரவு அல்லது துணை அப்படிங்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும்? இத பற்றி இந்த கட்டுரை என்ன சொல்லுது? இங்கதான் இந்த கட்டுரை தன்னோட மிக முக்கியமான தத்துவத்துக்குள்ள நுழையுது. குறள் 43 கட்டுரையாளர் ஒரு மாபெரும் ஆதாரமா கையில எடுக்கிறார். அந்த தென்புலத்தார் தெய்வம் விருந்து குறள் தானா? ஆமா, அதே குறள்தான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள்தான் என்றாங்கு, ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. சாதாரணமாக இந்த பாடலை நாம எப்படி புரிஞ்சுக்குவோம்? தெற்கே இருப்பவர்கள் கடவுள், விருந்தினர், உறவினர் மற்றும் தன் குடும்பம் ஆகிய 5 தரப்பினரையும் பேணி காப்பது ஒரு குடும்பத் தலைவனின் கடமை அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா சனாதன தர்மத்தின் பஞ்ச மகா யஜ்ஞம் எனப்படும் 5 பெரும் கடமைகளைத்தான் வள்ளுவர் இங்கே அப்படியே வரிசைப்படுத்தியுள்ளார் அப்படின்னு கட்டுரையாளர் சொல்றார். பஞ்சமகா யஜ்யம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அது என்ன 5 கடமைகள்? பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் மற்றும் பிரம்ம யஜ்ஞம். ஓஹோ. இவை 5ம் ஒரு மனிதன் இயற்கைக்கு, கடவுளுக்கு, முன்னோர்களுக்கு மற்றும் சமுதாயத்திற்கு தினமும் செலுத்த வேண்டிய கடன்கள் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. இதையே தான் வள்ளுவரும் சொல்றார். இதை நான் வாசிக்கும்போது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி அல்லது ஒரு புதிய திறப்புன்னு கூட சொல்லலாம். அந்த தென்புலத்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு கட்டுரையாளர் கொடுக்கிற விளக்கம்தான். ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னை போலவே நீங்களும் பள்ளி காலத்துல தென்புலத்தார் அப்படின்னா தென் திசையில வாழ்பவர்கள் அப்படின்னு தான் படிச்சிருப்பீங்க. ஆனா சமஸ்கிருத மூலங்களின்படி தெற்கு திசை அப்படிங்கிறது மரணத்தின் கடவுளான யமனின் திசை. சரியா சொன்னீங்க. அது இறந்த முன்னோர்களான பித்ருக்களின் இருப்பிடம். அதான், எனவே தென்புலத்தார் அப்படிங்கிறது மேலுலகத்துல இருக்கிற முன்னோர்களை குறிக்குது அப்படிங்கிற ரகசியத்தை கட்டுரையாளர் உடைக்கிறார். குறள் 42ல வர்ற இறந்தார்க்கும் துணை அப்படிங்கிறதையும் நித்திய ஸ்ராத்தம் அல்லது பிண்டம் அளிப்பதையும் இங்கே அவர் இணைச்சு காட்டுறார். பசியை தீர்க்கும் ஒரே உறவு இந்த பூமியில் வாழும் இல்லறத்தான் அப்படின்னு கட்டுரையாளர் விளக்குறது நிறைய பேருக்கு ரொம்ப புதிதா இருந்திருக்கும். எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே போல மத்த யஜ்ஞங்களையும் பாருங்க. தெய்வம் என்பது தேவ யஜ்ஞம், அதாவது இயற்கையின் சக்திகளுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்றது. விருந்து என்பது மனுஷ யஜ்ஞம், அதாவது சக மனிதர்களுக்கும் தேடி வரும் விருந்தினருக்கும் உணவளிப்பது. சரி, அப்போ ஒக்கல்? ஒக்கல் என்பது தன் குடும்பம் மற்றும் தன்னை சார்ந்தவர்களை காப்பது. இது தவிர சிறு உயிரினங்களுக்கு உணவளிக்கும் பூத யஜ்ஞம், அறிஞர்களை போற்றும் பிரம்ம யஜ்ஞம் எல்லாமே இந்த இல்லறத்தானின் அன்றாட கடமையாக சனாதன தர்மம் விதிக்குது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஏழைகளுக்கு உணவளிப்பது, வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை உபசரிப்பது, அல்லது நீங்க சொன்னது போல காக்கைக்கு சோறு வைப்பது என்பதெல்லாம் ஒரு சாதாரண மனிதநேயம்தானே? வெளியிருந்து பார்க்க அப்படித்தான் தெரியும். நம் தாத்தா பாட்டிகள் இதை சாதாரணமாவே செஞ்சாங்க. எதற்காக? இதை கொண்டு போய் பகவத்கீதை அல்லது மனுஸ்மிருதியோடு இணைத்து யக்னம் அல்லது வேள்வி அப்படின்னு கட்டுரையாளர் இவ்வளோ பெரிய வார்த்தைகளால் அழைக்க வேண்டும். இது வெறும் அன்பின் வெளிப்பாடு தானே. இதை ஏன் நீங்க ஒரு மாபெரும் பிரபஞ்ச கடமை அப்படின்னு சொல்றீங்க? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். வெளிப்படையா பார்க்கும்போது இது வெறும் மனிதநேயம் போலத்தான் தோணும். ஆனா கட்டுரையின் கோணத்தை பாருங்க. இது ஏன் வெறும் விருப்பத்தின் பேரில் செய்யற மனிதநேயம் மட்டுமல்ல, இது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு தெய்வீகமான வேள்வி அப்படிங்கிறத கட்டுரையாளர் குறள் 44 மூலம் மிக தெளிவா விளக்குறார். அது என்ன குறள்? பழையஞ்சி பார்த்தோம் உடைத்தாயின் வாழ்க்கை எஞ்சான்றும் எஞ்சலிட. இந்த இடத்துல பார்த்தோன், அதாவது பகுத்து உண்ணுதல் அப்படிங்கிறத பகவத்கீதையில் சொல்லப்படும் யக்ஞசிஷ்ட அன்னம் என்ற கருத்தோடு ஒப்பிடுகிறார். யக்ஞசிஷ்ட அன்னம் என்றால் என்ன அர்த்தம்? பகவத்கீதையில் ஒரு வரி வரும், யார் ஒருவர் தேவர்களுக்கும் மத்தவர்களுக்கும் பகிர்ந்தளிக்காமல் தனக்காக மட்டுமே சமைத்து உண்கிறார்களோ அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் அப்படின்னு. ஓ, பாவத்தை உண்கிறார்களா? ஆமா, அதாவது மத்தவங்களுக்கு உணவளிக்காம நீங்க சாப்பிட்டா அது வெறும் சுயநலம் அல்ல, அது ஆன்மீக ரீதியான ஒரு திருட்டு, அது பாவம். அதே கருத்தைத்தான் வள்ளுவரும் பழியஞ்சி அப்படிங்கிற வார்த்தையில பதிவு செய்துள்ளார் அப்படின்னு கட்டுரையாளர் சொல்றார். அட, அப்படியா விஷயம்? ஆமா, அந்த பழியிலிருந்து, அதாவது பாவத்திலிருந்து தப்பிக்கவே பகுத்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற வேதகால தத்துவத்தை வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார். குறள் 45ல வரும் பண்பு என்பது குடும்பத்தின் மீதான அன்பையும், பயன் என்பது இந்த யக்ஞம் எனப்படும் அறச்செயலையும் குறிக்கிறது. ஆக இது வெறும் இரக்கம் அல்ல, இது ஒரு ஆன்மீக கடன்.
அதை கட்டாயம் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. சரி, இவ்வளவு கணக்கு வழக்குகளையும் ஒருவன் தினமும் பார்க்க வேண்டும் அப்படின்னா அது எவ்வளவு கடினமான விஷயம். எந்த இடையூறும் இல்லாத முற்றிலும் காலியாக இருக்கும் ஒரு மைதானத்துல தனியாக ஓட்டப்பந்தயத்துல ஓடுவது ஒரு துறவியின் வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்குவோம். சரி. ஆனா கடுமையான டிராஃபிக்கில் 2 கைகளிலும் கனமான மளிகை பைகளை சுமந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு ஓடுவது ஒரு இல்லறத்தானின் வாழ்க்கை. இதுல எதற்கு அதீத மனவலிமை தேவை? நிச்சயமா இரண்டாவதுக்கு தான் அதிக வலிமை தேவை. ஆமா, குறள் 46, 47, 48 ஐ கொண்டு கட்டுரையாளர் முன்வைக்கும் வாதமும் இதுவாகத்தான் எனக்கு தோணுது. மிகச் சரியான ஒப்பீடு இது. மேலும் உங்களோட அந்த மளிகை பை ஒப்பீட்ட இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்களேன். அந்த மளிகை பைகள்ல ஒன்றை நீங்க தவறவிட்டாலும் உங்களை நம்பி இருக்கும் மொத்த குடும்பமும் அந்த ஒட்டுமொத்த ஆசிரம அமைப்பும் சரிந்து விடும் இல்லையா? கண்டிப்பா, மொத்தமா கொட்டிடும். அதான், துறவியைப் போல தமக்காக மட்டும் தவம் செய்யாமல் பல்வேறு பொறுப்புகளை சுமந்து வாழும் இல்லறம்தான் துறவரத்தை விட மேலானது அப்படிங்கிறது சனாதன தர்மத்தின் ஒரு முக்கிய கூறு. ஓஹோ. ஒரு சந்நியாசி காட்டுல கடுமையான தவம் செய்து என்ன பலன்களை அடைவானோ அதே பலன்களை ஒரு கிரகஸ்தன் தன் இல்லற கடமைகளை சரியாக செய்வதன் மூலமே அடைந்து விடுகிறான் அப்படிங்கிற மகாபாரத ஸ்லோகத்தை கட்டுரையாளர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அதுக்கு திருக்குறள்ல ஆதாரம் இருக்கா? இருக்கு. குறள் 48ல ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நூன்மை உடைத்து அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றார். நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படின்னா தவம் செய்பவர்களை விட மன வலிமை மிக்கது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரியா சொன்னீங்க. தன்னை சார்ந்தவர்களையும் அறவழியில் நடத்துவது காட்டுல செய்யற தவத்தை விட மிகப்பெரிய தவஸ் அல்லது தவம் அப்படின்னு கட்டுரையாளர் சொல்றார். அதனாலதான் குறள் 50ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு இல்லறத்தானே வானிலுள்ள தெய்வத்துக்கு நிகராக வள்ளுவர் போற்றுகிறார் போல இருக்கு. ஆமா, சனாதன தர்மத்தில் உள்ள நரநாராயண தத்துவம், அதாவது மனிதன் தன் தர்மத்தை சரியாக செய்தால் நாராயணனாகவே தெய்வ நிலையையே அடையலாம் அப்படிங்கிற தத்துவத்தின் பிரதிபலிப்பு தான் இது என்பதை ரொம்ப நிபுணத்துவத்தோடு கட்டுரையாளர் ஒப்பிடுகிறார். இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு இப்போ ஒரு சின்ன குழப்பம் வரலாம். என்ன குழப்பம்? நாம பள்ளிக்கூடத்துல திருக்குறளை படிக்கும்போது திருவள்ளுவரை ஒரு சமண மதத்தைச் சேர்ந்தவர் என்றோ அல்லது பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் என்றோ பலரும் கூறுவதை நாம கேட்டிருப்போம். ஆமா, அந்த கருத்து பரவலா இருக்கு. ஆனா இந்த கட்டுரை திருக்குறள் முழுக்க முழுக்க சனாதன தர்மத்தோடு எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லுது. பௌத்தம், சமணம் ஆகியவற்றுக்கும் திருக்குறளுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாக கட்டுரையாளர் சுட்டிக்காட்டுகிறாரா? ஆமா, இது கட்டுரையின் மிக முக்கியமான பகுதி. பௌத்தமும் சமணமும் தோன்றிய காலத்துல அவை இல்லறத்தை ஒரு பந்தம் அல்லது ஒரு தளை அப்படின்னு தான் கருதுச்சு. தலைனா ஒரு கைவிலங்கு மாதிரி. ஆமா, நீங்க இந்த உலக மாயையில சிக்கிக்கிட்டீங்க, முக்தி அடைய வேண்டும் அப்படின்னா ஒருத்தன் தன் குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு துறவரம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதே அந்த மதங்களின் மைய கருத்து. ஓ, அதனாலதான் புத்தர் கூட தான் இல்லறத்தை துறந்த பின்னரே ஞானம் பெற்றார் அப்படின்னு வரலாறு சொல்லுது போல. கரெக்ட். ஆனா வள்ளுவர் அந்த சிந்தனைக்கு நேர் எதிராக சிந்திப்பதாக கட்டுரையாளர் கூறுகிறார். குறள் 49ல அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு அவர் முழங்குகிறார். அதாவது உலகை துறப்பது அல்ல, உலகில் இருந்து கொண்டே கடமைகளை செய்வதே உண்மையான அறம் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் அல்ல, கட்டுரையாளர் இன்னும் 2 மிக ஆழமான முரண்பாடுகளை இங்கே முன்வைக்கிறார். முதலாவது ஆன்மா மற்றும் பித்ரு கடமைகள் பற்றியது. கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது பௌத்தமும் சமணமும் நிலையான ஆன்மா அப்படிங்கிற கருத்தையோ அல்லது இறந்த முன்னோர்களுக்கு செய்யப்படும் ஸ்ராப்தம், தர்ப்பணம் போன்ற சடங்குகளையோ ஏத்துக்கிறதே இல்ல. ஆமா, அது அவங்க சித்தாந்தத்துல கிடையாது. ஆனா வள்ளுவரோ நம்ம முன்னாடியே பார்த்தது போல தென்புலத்தார் மற்றும் இறந்தார்க்கும் துணை அப்படின்னு வெளிப்படையாகவே சனாதன தர்மத்தின் பித்திருக்கடமைகளை போற்றுகிறார். இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு சமணரோ பௌத்தரோ எப்படி பித்திருக்கடமைகளை பற்றி பேச முடியும் அப்படின்னு கட்டுரையாளர் ஒரு வலுவான கேள்வி எழுப்புறார். ரொம்ப ஆழமான கேள்வி இது. அதே போல பெண்களின் நிலையையும் நாம இங்க கண்டிப்பா பார்க்கணும். சமண மதத்தின் திகம்பர பிரிவுல பெண்கள் அந்த பிறவியிலேயே முக்தி அடைய முடியாது, அவங்க மீண்டும் ஆணாக பிறந்து துறவரம் ஏற்றால் மட்டுமே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த காலத்துல ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அட அப்படியா?
ஆமா, ஒரு பெண் குடும்ப அமைப்புல இருக்கிற வரை அவ முக்திக்கு தகுதியற்றவள் அப்படிங்கிற ஒரு கோணம் அங்கே இருந்துச்சு. ஆனா வள்ளுவரோ பெண்ண தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் அப்படின்னு கூறி ஒரு பெண் இல்லற தர்மத்தில் இருக்கும்போதே தன் கடமைகளை செய்வதன் மூலமே அவளுக்கு இயற்கையை கட்டுப்படுத்தும் அளவுக்கு மிக உயர்ந்த தெய்வீக சக்தியையும் இடத்தையும் தர்றார். இத படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த கட்டுரையின் ஆகப்பெரிய சாராம்சம். எனவே ஒரு இல்லறத்தை ஏதோ சாதாரணமாக குடும்பம் நடத்துறது அப்படின்னு பார்க்காம அதை ஒரு மாபெரும் தவமாக கொண்டாடுவதும், இறந்த முன்னோர்களுக்கான பித்ரு கடமைகளை தொடர்ந்து வலியுறுத்துவதும், பெண்களின் தார்மீக சக்தியை உயர்த்தி பிடிப்பதும், திருக்குறளை சனாதன தர்மத்தின் வேர்களோடு எப்படி மிக ஆழமாக பிணைக்குது அப்படிங்கறது இந்த கட்டுரை மிக தெளிவா நிறுவுது. ரொம்ப தெளிவான வாதம். ஆக கட்டுரையாளரின் பார்வையில திருக்குறளின் இல்லறம் என்பது வெறும் வாழ்க்கை முறை அல்ல, அது ஒரு ஆழமான வேதகால தத்துவத்தின் செயல்முறை வடிவம். மிக நேர்த்தியாக இந்த வாதங்களை நாம் அலசிட்டோம். இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு நாம வந்துட்டோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் திருக்குறளின் இல்வாழ்க்கை அதிகாரம் என்பது நாம நினைப்பது போல வெறும் அன்றாட வாழ்வியல் நெறிமுறைகளை மட்டும் பேசும் ஒரு எளிய அறிவுரைகள் அல்ல. கண்டிப்பா இல்ல. அது பஞ்ச மகா யக்ஞங்கள், பித்ரு கடமைகள் மற்றும் ஆசிரம தர்மம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் வேதகால தத்துவத்தின் அழகான தமிழ் வடிவம் என்பதுதான் கட்டுரையாளர் முன்வைக்கும் வாதம். அவர் அதை மகாபாரதம் மற்றும் மனுஸ்மிருதி ஸ்லோகங்களோடு ஒப்பித்து பல சான்றுகளோடு நமக்கு தெளிவா காட்டியிருக்கிறார். உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தின் பின்னணியிலிருந்து பார்க்கும்போது திருக்குறளின் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் எப்படி ஒரு புதிய பரிமாணம் திறக்கிறது என்பதற்கு இந்த கட்டுரை ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். நேயர்களே, இது உங்களுக்கான நேரம். இந்த ஆழமான அலசலின் முடிவில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தென்புலத்தார் என்பது போன்ற நாம பள்ளி காலத்திலிருந்தே படிச்சு பழக்கப்பட்ட மிகவும் சாதாரணமான வார்த்தைகளுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச கணக்குகளும் தத்துவார்த்த ரகசியங்களும் புதைஞ்சு கிடக்க முடியுமானால், பழங்கால நூல்களை நாம வாசிக்கும்போது நாம எந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு வாசிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பாடலின் ஒட்டுமொத்த அர்த்தத்தையே மாற்றிவிடுது இல்லையா? மிக சரியான ஒரு பார்வை இது. நீங்க இதுவரை சாதாரணமா படிச்சு கடந்த உங்களுக்கு பிடித்த வேறு எந்த பழங்கால பாடலிலாவது இப்படிப்பட்ட மறைந்திருக்கும் ரகசியங்கள் இருக்குமோ அப்படின்னு நீங்க எப்போதாவது யோசித்ததுண்டா? அப்படி ஒரு ரகசியத்தை உங்களோட உள்ளுணர்வு எப்போது கண்டுபிடிக்கும்? இந்த சிந்தனையோடு நம்முடைய இன்றைய ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.